கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலும் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களில் மெலாக்கிம் ராஜாக்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதுவரை வடதேசத்து ராஜாக்களில் 15 ராஜாக்களை குறித்து நாம் கற்றறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் வடதேசத்தினுடைய 16வது ராஜாவை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, காதியின் குமாரனாகிய மெனாக்கேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். காதியின் குமாரனாகிய மெனாக்கேம். இந்த மெனாக்கேம் எவ்வாறு ஆட்சி பிடிக்கிறார்? அவருக்கு முன்பாக அரசராக இருந்த சல்லூமை அதனுடைய அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகராகிய சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு ராஜாவாகிறார். இந்த மெனாக்கேமினுடைய ஆட்சி காலங்கள் 10 ஆண்டுகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் பின்பாக பார்க்கின்ற போது அவர் 10 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு முன் 752ஆம் ஆண்டு முதல் 742ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார். கிறிஸ்துவுக்கு முன் 752ஆம் ஆண்டு முதல் 742ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார். இந்த ராஜாவினுடைய பெயரோ மெனாக்கேம். மெனாக்கேம் என்றால் ஆறுதல் தருபவர் என்று அர்த்தமாகும். மெனாக்கேம் என்றால் ஆறுதல் தருபவர். நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நாகும் என்கின்ற வார்த்தைக்கு ஆறுதல் என்று அர்த்தமாகும். நாகும் என்றால் ஆறுதல் என்று அர்த்தம். இந்த மெனாக்கேம், நாக்கேம் அப்படிங்கிறது இந்த நாகும் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஆகவேதான் கப்பர் நகும் அப்படின்னா ஆறுதலின் கிராமம் என்று அர்த்தமாகும். நாகும் என்றால் ஆறுதல், மெனாக்கேம் என்றால் ஆறுதல் தருபவன் என்று அர்த்தம். இப்போ நெகேமியான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நெகேமியா அப்படின்னா கர்த்தர் ஆறுதல் தருகிறார் என்று அர்த்தம். யாவே, நெகேமியா, யா என்றால் யாவே, கர்த்தர். கர்த்தர் ஆறுதல் தருகிறார். ரைட். இப்போ இந்த மெனாக்கேம் பெயர் என்னம்போ ஆறுதல் தருகிறவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவர் ஆறுதல் தருவதை விட அநேக உபத்திரவங்களை, வேதனைகளை தான் ஜனங்களுக்கு கொடுத்தார். பெயர் ஒரு புறத்தில், வாழ்க்கை ஒரு புறத்தில். இப்படியாக இந்த மெனாக்கேம் ராஜாவினுடைய காலங்கள் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவருடைய அரசாட்சி காலத்தில் என்னதான் நடந்தது அப்படின்னா, 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கின்ற போது, மெனாக்கேம் திப்சா பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும், திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். நன்றாக கவனிங்க. இந்த மெனாக்கேமினுடைய ஆட்சி காலம் ஒரு கொடூரமான ஆட்சி காலம் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. வசனமும் அதை ஆதாரமாக தெளிவுபடுத்துகிறது. இன்னும் சற்று ஆழமாக தியானித்தோம் அப்படின்னா, இந்த மெனாக்கேம் எங்கே இருந்து ஆட்சிக்கு செல்கிறார் அப்படின்னா, 14வது வசனத்திலே பார்க்கிறோம். எங்கிருந்து ஆட்சிக்கு போறாரு? திர்சாவிலிருந்து தான் ஆட்சிக்கு போறாரு. அப்ப இவர் எந்த பகுதியை சார்ந்தவர்? திர்சா பகுதியை சார்ந்தவர். திர்சானா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? திர்சானா ஏதாவது நமக்கு ஞாபகம் வருதா? முன்பு திர்சா தான் இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைநகராக இருந்தது. முன்பு திர்சா தான்
இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைநகராக இருந்தது. சிம்ரி இந்த திர்சாவில் இருந்து சமாரியாவை தலைநகராக மாற்றினார். அப்படிதானே படிச்சிருக்கிறோம், ரைட்? இப்போ இந்த மெனாக்கேம் திர்சாவை சார்ந்தவர். ஆனால் வசனம் சொல்லுகிறது திர்சாவின் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனத்தை பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை. எந்த ஜனத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு அல்லது எந்த ஜனத்தின் மூலமாக அரசாட்சிக்கு சென்றாரோ அதே ஜனங்கள், தன்னுடைய சொந்த ஜனங்கள், தன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் சொல்லுகிறது வாசலை திறக்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த ராஜாவினுடைய வாழ்க்கை கொடுமை நிறைந்ததாக, ஒரு கொடூரமான ஆட்சி நிறைந்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் திர்சா தொடங்கி எல்லைகள் எங்கும் அவன் முறியடித்தான். அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் அவன் கீறி போட்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த அளவுக்கு இந்த மெனாக்கேம் ராஜாவினுடைய வாழ்க்கை, அந்த ஆட்சி முறை கொடூரமாக நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். 17வது வசனத்துல 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம், வருஷங்களிலெல்லாம் என்று சொல்லல, நாட்களிலெல்லாம் நித்தமும் அனுதினமும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆக அவன் அரசாட்சிக்கு வந்த விதம், அதற்கு முன்பாக அரசராக ராஜாவாக இருந்த சல்லூமை வெட்டி கொலை செய்து ராஜாவாகிறான். அதிகாரத்திற்கு வரும்போதே அநியாயம் செய்து துணிகரம் செய்துதான் ராஜாவாக வருகிறார். அரசாட்சியில் இருக்கும் போதும் கொடூரமான ஆட்சிகளை செய்கிறார். ஜனங்களுக்கும் கொடூரம், கடவுளுக்கு முன்பாகவும் கர்த்தருடைய பார்வைக்கும் பொல்லாப்பு. சில ராஜாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா கடவுளுக்கு முன்பு உண்மையா இருப்பாங்க, ஜனங்களை கொடூரமா நடத்துவாங்க. சில பேர் கடவுளுக்கு முன்பாக போலியான வாழ்க்கையாக இருக்கும், ஜனங்களுக்கு முன்பாக மிக சிறப்பாக நடத்துவார்கள். ஆனா இந்த மெனாக்கேம் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாகவும் பொல்லாப்பானதை செய்தார், ஜனங்களையும் கொடூரமாக ஆட்சி செய்தார். மூன்றாவது இவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். 19வது வசனத்திலே அசிரியா ராஜாவுடன் பூல் அப்படிங்கிற அந்த ராஜாவு இந்த மெனாக்கேமுக்கு எதிராக வருகிறார். அவருக்கு கிட்டத்தட்ட அநேக காணிக்கைகளை கொடுத்து அவரை ரொம்ப ப்ளீஸ் பண்றார். நீங்க 19வது 20வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு அநேக காணிக்கைகளை கொடுத்து தன் மீது படையெடுக்காதபடிக்கு தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்ள இந்த அசீரிய ராஜாவை அவர் ப்ளீஸ் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். ஆக ஒரு அந்நிய தேசத்து ராஜாவோடு கூட ஒரு ஐக்கியம் உள்ளவராக, அவரோடு கூட அவருக்கு பயந்து போகிற ஒரு வாழ்க்கை, அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்து வாழ வேண்டிய அரசர், தேவனுக்கு முன்பாக கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டிய அரசர், உலகத்தின் மேல, உலகத்திற்கு உள்ள அரசன் மேல அவர் நம்பிக்கை வைத்து, வசனம் சொல்லுகிறது அவருக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை ப்ளீஸ் பண்ண, என் மேல படையெடுத்து வந்துடாதீங்க, நான் என் ஜனங்களை பார்த்துக்கொள்கிறேன் சொல்லி அவருக்கு 1000 தாலந்து வெள்ளியை கொடுத்து அவரை திருப்பி அனுப்புகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆறுதலை தருபவன் என்று பெயர் தரக்கூடிய இந்த மெனாக்கேமினுடைய ஆட்சி காலங்கள், ராஜ்ய பாரங்கள் ஜனங்களுக்கு ஒரு நாளும் ஆதரவை தரவே இல்லை, அது ஆறுதலை தரவே இல்லை. ஒருவேளை அவருடைய தலைமைத்துவம், அவர் ராஜ்ய பாரத்திற்கு வந்ததே ஒரு கொடூரமான முறையிலே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மெனாக்கேம் ராஜாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னா, முதல் காரியம் எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு வரும்போதே ஒருத்தனை அழிச்சிட்டு தான் வர்றாரு. பொதுவாக சொல்லுவார்கள், நீ வாழ பிறரை கெடுக்காது. யார் எப்படியும் ஒளிஞ்சு போட்டும் நான் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் கூடவே கூடாது. அந்த எண்ணம் ஒரு காலமும் ஒரு நாளும் கூடவே கூடாது.
எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வேணும். நான் வாழ்ந்தால் போதும், நான் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ராஜாவை கொலை செய்து இவன் ராஜபாரத்திற்கு வருகிறான். தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். குறுக்கு வழியில முன்னேறணும் நினைச்சோன்னா ஒரு காலமும் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது. ஒருவேளை முன்னேறது போல டக்குன்னு ஆட்சியை பிடித்து விடலாம், அரசாட்சியில் அமர்ந்து விடலாம். ஆனால் அது நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நிச்சயமாய் வேதனைத்தான் தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது, இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார், பதவியை தருகிறார், நமக்கு ஒரு பொறுப்பை தருகிறார் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். இப்போ டீச்சராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த பொறுப்பு தந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு நாம உண்மையா இருக்கணும், உண்மையா பாடம் சொல்லி கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு முயற்சி செய்யணும், முயற்சி செய்யணும். நாமும் கெட்டு பிள்ளைகளையும் கெட்டு போக விடக்கூடாது. அது எந்த காரியமா இருக்கலாம், அலுவலகத்தில் உள்ள ஒரு பணியாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்வுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த ராஜாவினுடைய அரசாட்சி எல்லாம் முழுவதும் அது வேதனை தரக்கூடியதாக, ஜனங்களுடைய நிம்மதியை குலைத்து போடக்கூடியதாக காணப்பட்டது. ஆகவேதான் இந்த திர்சாவில் இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை ஆரம்பத்தில் நினைத்திருக்கலாம், நம்ம ஊர்ல இருந்து ஒரு ராஜா போனா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு திர்சாவிலிருந்து அனுப்பியிருக்கலாம். ஆனா இவனுடைய அரசாட்சியை பார்த்து விட்டு இவனை ஊருக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பட்டணத்தின் வாசலை அடைத்து போட்ட வசனம் சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் இவனுக்கு வாசலை திறக்கவில்லை. ஆம், ஆண்டவர் நமக்கு தருகிற காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே நமக்கு உயர்வை தருகிறார். மூன்றாவது காரியங்கள் என்ன அப்படின்னா, இந்த அசீரியா ராஜாவினுடைய வருகையின் போது, அந்த படையெடுப்பின் போது 1000 தாலந்து வெள்ளிகளை கொடுத்து அவரை சார்ந்து கொண்டார். இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருகிறதா, ஒரு பாடு வருகிறதா, அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை வருகிறதா, நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இவன் உலகத்தின் ராஜா மேல நம்பிக்கை வைத்தான். இஸ்ரவேல் தேசமும் கர்த்தருடைய ஜனங்கள் தான், தெரிந்து கொண்ட 12 கோத்திரங்களிலே 10 கோத்திரங்களாக இருக்கிற ஜனங்கள் தான். அப்படி என்று சொன்னால் அதனுடைய ராஜா எந்த காரியத்திற்கும் தேவனை தான் சார்ந்து இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தான் சார்ந்து இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு உலகத்தை சார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடு பிரச்சனை வரும்போது நம்ம முதல்ல யாரை தேடுகிறோம்? எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, சரி இந்த இவர்கிட்ட பேசினா சரியாயிரும், அல்லது இவர்களை பார்த்தால் சரியாயிரும்னு உலகத்துக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறோமாம். இல்லை எப்படியாவது பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனை சரி கட்டி விட வேண்டும் என்று சொல்லி இந்த மெனாக்காமை போல 1000 தாலந்து வெள்ளிகளை கொடுத்து அதை சரி கட்டி கொண்டு இருக்கிறோமாம். இல்லை ஐயா, நான் தேவ சமூகத்தில் வந்து அவருடைய பாதத்தில் காத்திருப்பேன். அவர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சரியாக்குவார், அவர் எனக்கு முன்னே போய் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிவார் என்று அவரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமாம். யோசித்து பாருங்கள். இந்த மெனாக்கேம் அசீரிய ராஜாவின் பின்னாக சென்று அவருடைய உதவியையும் அவரை மேல் நம்பிக்கை வைத்து தன் வாழ்க்கையை அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக பார்த்தோம் என்று சொன்னா, பேர் நல்லா இருந்துச்சு ஆனா வாழ்க்கை நல்லா இல்லை. இன்னைக்கு நாமும் நல்ல நல்ல பேரா வச்சிருக்கிறோம், நம் பேருக்கேற்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்து வருகிறோமா? யோசித்து பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பேரு சொல்ல மாட்டேங்கீங்களே? we are all Christians. நீங்களும் நானும் யாரு? கிறிஸ்தவர்கள். அப்ப யாரை போல வாழணும் நம்ம? சொல்லுங்களேன். அழகா சொல்லுவாங்க கிராமத்துல, ஆளை பார்த்தா அழகு போல. அதுக்கப்புறம் நீங்க முடிச்சுக்கங்க, ஆளை பார்த்தா அழகு போல. நம்ம பேரை பார்த்தா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், தங்கள் வார்த்தையில, பேச்சில, வாழ்க்கையில, எண்ணத்தில, செயலில கிறிஸ்துவை வெளியே காண்பிப்பவர்கள். அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம்? கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து வருகிறோமா? இல்லையா? என் சர்டிபிகேட்ல மட்டும்தான் கிறிஸ்டியன் இருக்கு.
அப்படின்னு சர்டிபிகேட்ல மட்டும் கிறிஸ்டின் வச்சிருக்கிறோமா? அப்படின்னா மெனாக்கேமுக்கு நமக்கும் சம்பந்தம். மெனாக்கேமை போலதான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? இப்ப ஒன்னும் பேச மாட்டேங்கீங்களே. நான் உண்மையை தான் சொல்றேன். ஆறுதல் தருபவர் என்ற பெயரையுடைய மெனாக்கேம் ஆறுதலை தரவில்லை, கொடூரமாய் ஆட்சி புரிந்தார். கிறிஸ்தவர்கள், வேதக்காரர்கள் என்று பெயர்களுடைய நீங்களும் நானும் வேதத்தின்படி நடக்கிறோமா, வேதத்திற்கு முரணாக நடந்து வருகிறோமா? யோசித்து பாருங்கள். நல்ல பெயரை மட்டும் வச்சிருந்தா போதாது, அதை வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட அழைக்கப்படுகிறோம். நீ வாழ பிறரை கெடுக்காத. ஆண்டவர் அந்தந்த காலத்துல நம்மை உயர்த்துவார். இரண்டாவது, நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகள், பணிகள், ஊழியங்கள், பதவிகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்த, ஜனங்களுக்கு நன்மை செய்ய. மூன்றாவது, எந்த ஒரு பிரச்சனையான நேரத்திலும், எந்த ஒரு பாடுகள் நேரத்திலும் மனிதனை சார்ந்து கொள்ளாதே, கர்த்தரை சார்ந்து கொள். நான்காவது, கிறிஸ்தவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கிறிஸ்தவர்களாகவே வாழ வேண்டும். கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நம்ம எல்லாரும் அப்படியே முடிந்த